தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நியூஸ்7 தமிழ் செய்தி எதிரொலியாக மாதவரம் பகுதியில் கழிவுநீர் பிரச்சினைக்கு அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை மேற்கொண்டனர். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சிலம்பரசன் இணைப்பில் உள்ளார். சிலம்பரசன், நியூஸ்7 தமிழ் செய்தி எதிரொலியாக மாதவரம் பகுதியில் உள்ள கழிவுநீர் பணிகள் சீரமைக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அந்த பகுதி பொதுமக்கள் என்ன கூறுகிறார்கள்? விவரங்கள் என்ன சொல்லுங்க. வணக்கம் கிருஷ்ணகிரி. சென்னை மாதவரம் சபால் பெட்டி அருகே உள்ள பெட்ரூம் பகுதியில் மழைநீரில் கழிவுகள் கலந்து குடியிருப்பு பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வந்த நிலையில் இன்று நியூஸ்7 செய்தி எதிர்வழியாக இன்று அதிகாரி உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த பிரச்சனையை தீர்வு கண்டனர். அப்பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. கடந்த 2 நாட்களுக்கு பெய்த சிறிய மழைக்கு சாலையில் தேங்கி நீருடன் கழிவுநீரும் கலந்து வீட்டுக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் பெரும் சிரமத்துக்கு சந்தித்தனர். இதனால் இந்த சுகாதார பாதிப்பு ஏற்பட அபாயம் நிலவுகிறது. குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டனர். இந்த பிரச்சனை குறித்து சென்னை மாநகராட்சி குடிநீர் வழங்கல் வாரிய அதிகாரிகள் பல முறை அவர்கள் புகார் அளித்ததாக பகுதி மக்கள் தெரிவித்தனர். இருப்பினும் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வெத்தலை போட்டு செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு வந்த நிலையில் இந்த நிலையில் நியூஸ்7 தமிழ் செய்தி எதிர்வழியாக தொடர்ந்து குடிநீர் வாரியம் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டு பின்னர் பாதிக்கப்பட்ட பகுதி அடைப்பு ஏற்பட்ட கழிவு கால்வாய் மற்றும் வடிகால்களில் சீரமைக்கும் பணி அவசரமாக மேற்கொண்டனர். இதன் மூலம் மழைநீர் மற்றும் குடிநீர் தேக்கம் அகற்றப்பட்டு பொதுமக்களுக்கு உடனடியாக இந்த பிரச்சனையுடன் தீர்வு காணப்பட்டது. நீண்ட நாட்கள் நிலவி வந்த இந்த பிரச்சனை அப்பகுதி மக்கள் பெரும் மகிழ்ச்சியை தெரிவித்து வருகின்றனர். பிரச்சனை குறித்த அதிகாரிகளுக்கு தெரிவித்த போது நியூஸ்7 செய்திகளுக்கு நன்றியை அவர்கள் தெரிவித்தனர். உடனடியாக இந்த அதிகாரி சம்பந்தப்பட்ட உடனடியாக நடவடிக்கை எடுத்ததற்கு நியூஸ்7 செய்திகளுக்கு அவர்கள் நன்றியை தெரிவித்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன்.